36வது கார்த்திகை வீரர்கள் தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று மாலை விகாரமதேவி வழியரங்கில் இடம்பெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபக தலைவர் ரோகண விஜயவீர உள்ளிட்ட மக்கள் விடுதலை முன்னணி சார்பாக உயிர்நீத்த வீரர்களை நினைவு கூர்ந்து கார்த்திகை வீரர்கள் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, அமைச்சர்கள், கட்சி செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் நினைவு தின நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். கடந்த கால அரசாங்கங்களையும் தற்போதைய அரசாங்கத்தையும் எந்த ஒரு வகையிலும் ஒப்பிட முடியாது என ஜனாதிபதி தெரிவித்தார். குற்றங்களுடன் தொடர்பட்ட கருப்பு ராஜ்யங்களை இல்லாதொழிக்க நாம் தீர்மானித்துள்ளோம். ஒரே வங்கிக் கணக்கில் முஸ்லிம் பிரிவினைவாதத்திற்கும் சிங்கள பிரிவினைவாதத்திற்கும் பணம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் வரிப்பணம் வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இனவாதத்திற்கு நாட்டில் எந்த வகையிலும் இடமளிக்க மாட்டோம். தற்போது தொன் ஜோன் தர்மபாலவின் அணியும் கேபட்டிபோலவின் அணியும் ஒன்றாக ரணில் விக்ரமசிங்கவை மத்திய வங்கியின் கொள்ளைக்காரர் என குறிப்பிட்டார்கள். இப்போது ஒன்றாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுயமாக அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைய முடியும். பிரதிவாதிகளுக்கு எதிர்வினையாற்றுபவர்கள் நினைத்தால் போல் செயற்படுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. නිදැල්ලේ තමන්ට ඕන දේ කරමින් රැඟීමට අවස්ථාවක් ලබා දෙන්නේ නැහැ.